गोदावरी। दक्षिणी गंगा गोदावरी नामक का एक पाठ श्री काका कालेलकर का लेख है। दक्षिणी गंगा गोदावरी பெயரையுடைய இந்த பாடம் ஸ்ரீ காக்கா காலேலக்கருடைய கற்ற. वे गांधी जी के अनुयायी थे. वे गांधी ஜியோட கொள்கையை பின்பற்றவர். சுதந்திர சங்கிராம் கே சேனானி தே. சுதந்திர போராட்டத்தில் ஒரு வீரர், சுதந்திர போராட்ட வீரர். वे कई बार जेल गए थे. அதனால் நிறைய தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு. கோதாவரி தக்ஷின் பாரத்துக்கு கங்கா மானி ஜாதி है. கோதாவரி நதி வந்து தென்னிந்தியாவில் கங்கைன்னு சொல்கிறோம். அந்த நதி கங்கைக்கு சமமாக புனிதமானதாக கருதுகிறோம் கோதாவரி நதியை. இஸ் பாட் में கோதாவரி का சுந்தர் வர்ணனை है. இந்த பாடத்தில் கோதாவரியை அழகாக வர்ணிச்சிருக்காங்க. காக்காஜி गंगा सिंधु सोनपत्र एरावती ஐராவதி ஐசி மகா நதிयों के प्रवाह को देख चुके थे. இந்த காக்காஜி வந்து கங்கை நதி, சிந்து நதி, சோன்பத்ர, ஐராவதி போன்ற எல்லா நதிகளையும் பார்த்துருக்காரு. देख चुके थे பார்த்துருக்காரு. काकाजी ने विजयवाड़ा में कृष्णा नदी का प्रवाह भी देख लिया था. काकाजी வந்து விஜயவாடாவில் கிருஷ்ணா நதியை ஓடுறதையும் பார்த்துருக்காரு. वे कहते हैं कि राज मंदिर के आगे गोदावरी की शान शौकत निराली थी. இவர் ராஜமுந்திரியில் கோதாவரியோட அழகை பார்த்துருக்காரு. यहाँ प्रकृति बहुत सुंदर थी. அதை சுற்றி இயற்கை ரொம்ப அழகு. एक बार दूर दूर तक पहाड़ियां थी. அந்த நதி ஓடுறத நின்று பார்த்தோன்னா தூரமாக நிறைய மலைகள் தெரியும். காலே பாதல் முன்பர் மண்டார்த்தே தே. அதே மாதிரி அந்த மலையில் வந்து கருமையான மேகங்கள் அப்படியே உட்காந்துருக்கும். குச்சி சஃபேத் பாதல் பீத்தே. அதில் கொஞ்சம் வெண்மேகங்களும் இருக்கும். ரிஷி முனியோங் ஜெய்சேத்தே. அதை பார்க்குறதுக்கு ரிஷி முனிவர்கள் மாதிரி இருக்கும். ஜோ தேச முஸ்கிலோं को जीत कर आगे बढ़ता है वह नई नई चटाएं दिखाते हैं. எந்த நாடு வந்து நிறைய கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சுட்டு அதெல்லாம் வெற்றி பெற்று ஒரு நல்ல நாடாக வருதோ அதுக்கு புதுசாக வளர்ச்சிகள் நிறைய இருக்கும். வாக்கு விகாஸ் கர்த்தா ஜாத்தா ஹே. அது நல்லா வளர்ந்துக்கிட்டே போகும். உசித்தர கோதாவரி நதி பஹாடமேசை நிக்கத்தி தே. அதே மாதிரி கோதாவரி நதி வந்து மலை மேலே வந்து உற்பத்தி ஆகுது. கோதாவரி நதிக்கோ மாதா மானேத்தோ உஸ்மே தைர்னே வாலி நாவோங்கோ பச்சை மானா ஹோகா. கோதாவரி தாயை வந்து கோதாவரி நதி வந்து அம்மான்னு நினச்சோம்னா அதில் போகக்கூடிய கப்பல்கள்லாம் அதோட குழந்தைய மாதிரி நம்ம நினைக்கலாம். ஜெய்சே பச்சே மாதா கி கோதி மே உச்சல்தே குதித்தே ஹேங் உசே வைசே ஹி நாவேங் கோதாவரி மேம் உச்சல்தி ஹேங். எப்படி வந்து தாயோட மடியில் வந்து குழந்தைய துள்ளி விளையாடுமோ அது மாதிரி அந்த கோதாவரி நதியில் வந்து இந்த படகுகள்லாம் வந்து அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு அப்படி போயிட்டுருக்கோம். गोदावरी में बनवरे भी उठते थे. वे थोड़ी देर दिखाई पड़ते और फिर गायब हो जाते हैं. அந்த கோதாவரியிலையும் அலைகள்லாம் தெரியும், கொஞ்ச நேரம் தெரியும், நீர்க்குமிழிகள் அலைகள்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடும். गोदावरी नदी में टापू भी थे. वे टापू बार बार नया रूप ग्रहण करते हैं. நதி அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா இடையில மண் திட்டுகள் அங்கங்கே இருக்கும். அது வந்து புதுசு புதுசாக வட்டமாக இருக்கும், சதுரமாக இருக்கும், கோணலாக இருக்கும், அதோட வடிவம் மாறிக்கிட்டே இருக்கும். इस टापुओं में कई बगुले खड़े थे. वे बगुले अनासक्त थे. वे संत नजर आते थे. அதில் வந்து சில பறவைகள்லாம் உட்காந்துருக்கும். அதெல்லாம் தூரத்தில் பார்த்தா துறவிகள் மாதிரி இருக்கும். संत लोग अनुकरण करने वालों के लिए अच्छा चरित्र का चिन्ह जोड़ते हैं. वैसे ही बगुले टापू में पद चिन्ह जोड़ जाते हैं. எப்படி வந்து துறவிகள் வந்து அவங்கள பின்பற்றவங்களுக்கு நல்ல கருத்துக்களை விட்டு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த பறவைகள் வந்து அதில் உட்காந்துட்டு போகிறப்ப அதில் பாதச்சுவடுகள் அதோடைய அச்சுகள்லாம் இருக்கும். गोदा के किनारे ராஜமுந்திரி में एक मंदिर बना है. கோதாவரி நதிக்கரையில் அது ராஜமுந்திரின்னு ஒரு ஊருக்கு அருகில் ஓடுது. அங்கே ஒரு கோயில் இருக்குது. दूर दूर से भक्त लोग वहाँ आते हैं. ரொம்ப தூரத்துலேருந்து கூட அந்த கோயிலுக்கு எல்லோரும் வராங்க. वे गंगा स्नान करके गोदा स्नान के लिए आने वाले भक्त हैं. இவங்க வந்து கங்கையில் குளிச்சுட்டு இந்த கோதாவரியில் குளிக்கிறதுக்கு வர்ற பக்தர்கள் அவங்கெல்லாம். वे कलश में गंगा का पानी लाते हैं. वहाँ आधा जल गोदा में डालकर गोदा के जल से कलश को भर देते हैं. அந்த கங்கையிலேருந்து குளிச்சுட்டு வரவங்க கங்கை நதியை வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வருவாங்க. இங்கே வந்து என்ன செய்வாங்க, கங்கை தண்ணியை கொஞ்சம் கீழே ஊற்றிட்டு அந்த கோதாவரி தண்ணியை அதில் ஊற்றி நெப்பிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. சாயத் உத்தரவு தक्षिण में एकता स्थापित करने के लिए ही वैसे विधि बनाई गई है. இது என்னென்னா வடக்கையும் தெற்கையும் இணைக்கிறதுக்காக இந்த பழக்கத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. வக்கு பாரதிக்கு சன்ஸ்கிருதிகை. இதுதான் இந்திய பண்பாடு. பश्चिम में गोदावरी जितनी चौड़ी थी उसी भी ज़्यादा पूर्व भी. அதாவது இந்த கோதாவரி வந்து மேற்கில் வந்து இது எவ்வளோ அகலமாக இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் அகலமும் கிழக்கு பக்கமும் அதே அகலத்தோடு ஓடிட்டுருக்கு. இஸ் ஓர் பி டாப்பு தே. இஸ் ஓர் பி அது இந்த பக்கம் வந்து மணல் திட்டுகள் நிறையா இருக்கும். உன்கி சோபா அலக்கை அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வஹான் ஜியாதா பேடு நஜர் ஆத்தே ஹே. அந்த கரையோரம் நிறைய மரங்கள் இருக்கும்.
यदि यहाँ ऊंचे महल बनाते हों वे दूर से ही दिखाई देते हैं. அங்கே வந்து அந்த மரங்கள் வந்து நல்லா தெரியும். அங்கே உயரமான மாளிகைகளும் நிறைய இருக்குது. राम लक्ष्मण और सीता से लेकर जड़ाई तक गोदावरी जल का पानी पीकर प्यास बुझाते हैं. ராம லக்ஷ்மணன் வந்து சீதாவோட போகிறப்ப என்ன செய்கிறாங்க, ஜடாயும் அதுக்கு முன்னாடி அங்கே தான் இருக்கான். அவன் அந்த கோதாவரி தண்ணியை வந்து குடிக்கிறாங்க. 3 பேருமே குடித்து தன்னுடைய தாகத்தை நீக்கினாங்க. गोदावरी के किनारे सूरवीर भी पैदा हुए और தத்துவ ஞானி भी पैदा हुए. அந்த கோதாவரி கரையில் வந்து நிறைய ஞானிகளும் வீரர்களும் பிறந்திருக்காங்க. ராஜநீதிங்க சாது சந்துபி ஜன்மே ஹேங். அதே மாதிரி அங்கே அரசியல்வாதிகளும் துறவிகளும் பிறந்திருக்காங்க. கோதாக்கே ஜல்மே அமோக் சக்திகை. அந்த தண்ணியில் வந்து நல்ல சக்தி இருக்குது. கோதாக்கே பாணிக்கு பூந்துக்கா சேவன் பி வியர்த்த நகி ஜாத்தா. அதனுடைய ஒரு துளி கூட வேஸ்ட் ஆகாது.